நடிகர் ரவிமோகன் ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு குடுத்திருந்தாரு. அதுல அவர் ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்துற வகையில பேசியிருப்பாரு. குறிப்பா அவரு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண சில விஷயங்கள பத்தியும், அண்ட் அது மட்டும் இல்லாம அவருக்கு பிளாக் மேஜிக் யாரோ பண்ணிட்டாங்க. அதனால தான் இப்படிலாம் நடக்குதுன்ற மாரிலாம் பேசியிருப்பாரு. ஸோ இந்த வீடியோக்கு கீழ நெறைய பேர் பாசிட்டிவா தான் கமெண்ட் பண்றாங்க. இதுல ஒரு நபர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாத்தி யோசிச்சு அவருடைய வீடியோ கிளிப்பிங் எடுத்து எடுத்து போட்டு, இவங்க ரன்னிங் கமெண்ட்ரிலாம் குடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் இவங்க மேல அப்படின்னு சொல்லி, ஆர்த்தி ரவி இவங்களுடைய அப்பா வந்து இப்போ ஒரு சில விஷயங்கள பண்ணியிருக்காராம். ஸோ அது யாருமே இல்ல. சுசித்ரா தான் இப்போ வந்து எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. ரத்த வாந்தி எடுக்கிறேன். என்னால நைட்டு தூங்க முடியல. ரொம்பவே வந்து முதுகுல குத்துறாங்க. பிளாக் மேஜிக் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. நிம்மதியே இல்லாம போயிடுச்சு. மரியாதை இல்ல. குத்துனா சீக்கிரம் குத்திட்டு போயிருக்கலாம். ஏஐ வீடியோஸ் நெறைய வச்சிருக்காங்க. ஆதாரம் அப்படின்னு சொல்லி அத தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன் எனக்கு பண்ண தெரியாதா? இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது, ஆர்த்தியோடைய வீட்லருந்து ஒரு ஃபோன் கால் வருது. அத வந்து என்ன ஏதுன்ட்டு வாய்ஸ் நோட்ட கேட்டு பார்த்தா, ஆர்த்தி வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் வந்து கேட்டுருக்காங்க. ஆனா, எந்த இடத்துலயுமே வந்து அவரு திரும்பவும் வந்து நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து பேசுறாரு. மக்கள் அவர பார்த்து அழுவாங்கன்னு நெனச்சு இவரு இது மாரி பண்றாரு. ஆனா சைட்ல ஆர்த்தி வந்து இவர்கிட்ட காம்ப்ரமைஸ் கேட்குறாங்க. அத இவரு ஏன் காட்ட மாட்றாருன்னு தெரியலன்ட்டு சுசித்ரா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது எதனால பண்றோம்னா, தனுஷோடைய பேர வந்து வெளிய சொல்ல முடியாம தவிக்கிறான். ஸோ அவன்லாம் வந்து ஒர்த்தே இல்ல. அவன் ஃப்ரெண்டே கிடையாது. நீ அவன் பேர சொல்லிடு சொல்லிடுன்ட்டு இவங்க அவருடைய வீடியோ கிளிப்பிங்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீக்கிரமா நீ சொல்லு எல்லாமே முடிஞ்சிரும் அப்டின்னும் சொல்றாங்க. ஸோ இவரு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணாரு அப்டின்னும் சொல்லியிருக்காரு. அவங்களுடைய மகன பார்க்க விடல. அதுக்காக இந்த கையில அவரு அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க பசங்க கிட்ட பேச விடலன்ட்டு இன்னொரு பக்கம். ஸோ இது போல கிட்டத்தட்ட 4 வருட காலமாகவே இவர் இது போல மனநிலையில தான் இருந்திருக்காரு. இந்த மனநிலையில இருக்கும்போது கண்டிப்பா இவருக்கு வந்து ஏதாவது ஒரு தெரப்பி தேவைப்படும். இந்த சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணாங்கல்ல, அந்த டைம் இப்போ வந்து திரும்ப வருது. அதனால அவங்களுடைய அப்பாவா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும் எல்லாருமே அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்படி சுசித்ரா ஒரு வீடியோ கிளிப்பிங் கீழ சொல்லியிருக்காங்க. டாப் நடிகர்கள் 3 பேர் தான் இந்த குடும்பத்த இப்படி ஆக்க முக்கிய காரணம். எதுக்காக அப்படி இருக்கணும்? நீங்க நல்ல நடிகன்னா நடிச்சுட்டு போ. நீ என்ன விட பணக்காரனா இருந்துட்டு போ. அதுக்கே என் குடும்பமும், என் வாழ்க்கையும் தான் உனக்கு கிடைச்சதா? எதுக்கு இப்படிலாம் பண்ணன்ட்டு ஒரு டாப் நடிகர் 3 பேர மட்டும் சொல்லல. ஆனா, அந்த 3 பேருக்கும் வார்னிங்கும் குடுத்துருக்காரு. உண்மையாலே நடிகர்களால தான் இந்த போல சந்தேகங்கள்லாம் ஏற்பட்டு, இது போல விஷயங்கள் நடந்தது அப்படின்லாம் ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது. அத உறுதி செய்ற வகையில பேரே சொல்லாம நடிகர்ன்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இத தான் சுசித்ரா சொல்லியிருக்காங்க. அப்போ தனுஷ் பேர தான் இவர் வந்து சொல்றதுக்கு இவ்வளோ தயங்குறாரு அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்படி சுசித்ரா ஒவ்வொன்னுத்துக்கும் கீழ அண்ட் ஒவ்வொரு வீடியோவும் போட்டு ரன்னிங் கமெண்ட்ரி குடுக்குறத பார்த்துட்டு, அதாவது ஆர்த்தி ரவியுடைய அப்பா வந்து ரொம்பவே கொந்தளிச்சு ஆக்ஷன் கம்ப்ளைண்ட் வந்து இவங்க மேல குடுத்துருக்காங்களாம். கூடிய சீக்கிரம் ஆக்ஷனும் எடுக்கப்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இதையும் இவங்க காமெடியா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மத்தவங்க வீட்ல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, சுசித்ராவுக்கு கொண்டாட்டம் தான் போல இருக்கு. அந்த அளவுக்கு சும்மா சிரிச்சுக்கிட்டு, கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு, பாரு அவன் இவ்ளோ ஃபீல் பண்றானேன்ட்டு பல பேர் ரொம்பவே பாசிட்டிவா கமெண்ட் பண்ணா, இவங்க மட்டும் இல்ல அவன் ஒரு நடிகன். அவனுடைய நடிப்பு திறன இப்ப தான் வந்து காட்டுறான். ஸோ அவனுக்குள்ள இருக்கிற நடிகன் வெளிய வரான் பாருங்க, பாருங்கன்ட்டு ரொம்பவே வந்து அவருடைய இமேஜ் ஆல்ரெடி டேமேஜ் ஆயிடுச்சு. இதில இவங்க வேற இன்னும் டேமேஜ் பண்ற வகையில சொல்றாங்க. ஸோ இவருக்கு மட்டும் கிடையாது. இந்த சொசைட்டில இந்த செலிபிரிட்டீஸ்க்கு மத்தியில ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுனா சமூகத்தில 1000 பிரச்சனை இருக்கு. அதுக்கெல்லாம் குரல் கொடுக்காத சுசித்ரா, இந்த செலிபிரிட்டீஸ் மத்தியில ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தாலும் அத ஊதி ஊதி பெருசாக்கி அவங்க அந்த டைம்ல ரொம்பவே ஃபேமஸ் ஆகுவாங்க. அந்த மாதிரி தான் இப்பவும் நடந்திருக்கு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரவிமோகன், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கெனிஷா. இப்படி கெனிஷா அவருடைய வாழ்க்கைய விட்டு போனத அவரால அக்செப்டே பண்ண முடியல. ஏன் அப்படின்னா ரொம்பவே புரிஞ்சுகிட்ட, கூடவே இருந்து ரொம்பவே வந்து தாங்குன ஒரு பெர்சனா இருந்திருக்காங்க. இப்ப கெனிஷாவ காரணம் காட்டி இவ்ளோ பிரச்சனை பண்றவங்க, இப்ப 14 வருஷம் நான் சும்மாவே இருந்தேனே, அப்ப ஏதாவது பண்ண வேண்டியது தானே? எதுக்காக பண்றாங்க? நான் வந்து ஒரு நடிகை, நெறைய நல்ல நடிகை கூடலாம் வந்து பேசி பழகி நடிக்கிறவன். அதுக்காக எல்லார் கூடயும் போயிடுவாங்க.
ஒரு அன்பு, பாசம் எங்கே கிடைக்குதோ அங்கே தானே போவாங்க. என்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு எனக்கு தானே தெரியும். எல்லாத்தையும் என் குடும்பத்த நான் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியும், எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிச்சிருக்கீங்க. என்னால் நிம்மதியா தூங்க முடியலன்ட்டு ஒரு நபர் இங்க கதறிட்டு இருக்காரு. அத ரொம்பவே ஃபன்னா எடுத்து இந்த ஒரு சுசித்ரா அப்படின்ற ஒருத்தவங்க பேசினது தவறான செயல் தான். அது சரியோ தவறோ அவருடைய மனநிலை இப்போ வேற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டாப் நடிகர்கள பத்தி பேசும்போது, "இவன் அடிச்சுட்டு வந்திருக்கான். அதனால தான் இவனால கண்ட்ரோல் பண்ண முடியல." அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது இவர் குடிச்சிட்டு வந்திருக்காரு ஜெயம் ரவி அப்படின்றத தான் சுசித்ரா அங்க மென்ஷன் பண்றாங்க. ஸோ அவரு ரொம்பவே எமோஷனல் ஆகும்போது அந்த மாதிரி தோணுனாலும், அவரு ட்ரிங்க்ஸ் பண்ணாரா? இல்லையா? இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயமே கிடையாது. அவருடைய மனநிலைக்கு கண்டிப்பா இப்போ ஒரு மனநல ஆலோசகர் தேவைப்படுறாங்க. நம்ம கண்ணு முன்னாடி ஒரு நல்ல சூப்பரா ஒரு டாப் லெவல்ல ஒரு நடிகர், இப்படி மனசு நொந்து அவருடைய மென்டல் ஹெல்த் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. ரொம்பவே இந்த சூசைட் அட்டெம்ப்ட் வரைக்கும் போயிருக்காருன்னா, அவர் எந்த அளவுக்கு நொந்திருப்பாருன்றத பார்க்கணும். கண்டிப்பா இவருக்கு ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் தேவை, கவுன்சிலிங் தேவை. இதிலேருந்து அவர் கொஞ்சம் விலகி இருக்கிறது அவருடைய ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, லைஃபுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இவர் எதிர்பார்த்த மாரி கூடிய சீக்கிரம் அவருக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும், கிடைக்காம இருக்கணும். இதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. அதுவரைக்கும் யாரும் இவரையும் சரி, கெனிஷாவும் சரி தப்பா பேசாதீங்க. எல்லாமே அவங்களுடைய பர்சனல். இவங்க செலிபிரிட்டியா இருக்கிறதுனால வெளிய சொல்லிடுறாங்க பப்ளிக்கா. பல பேரும் தெரியாம சில தவறுகள பண்ணிட்டு போறாங்க. அத பத்திலாம் யாரும் கவலைப்பட போறது கிடையாது. அவங்கவங்க வாழ்க்கைய பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சோஷியல் மீடியால இந்த புல்லிங் பண்ணி பண்ணி பெர்சன்ஸ எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணி அவங்களுடைய உயிரே போகிற அளவுக்குலாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ யாரும் முகம் தெரியலன்ற காரணத்தினால தவறான கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. இதுக்கு தான் சொல்கிறது. ஸோ சோஷியல் மீடியாவை எதுக்காக பயன்படுத்தணும்? நல்ல முறையில் பயன்படுத்தி உங்களையும் சரி, உங்களுடைய குடும்பத்தையும் சரி பொருளாதார லெவலில் உயர்த்தணும்னா கண்டிப்பாக பயன்படுத்தலாம். இதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனால் இப்படி இன்னொருத்தவங்களை கமெண்ட் பண்ணி இன்னொருத்தவங்களை அசிங்கமாக பேசுகிறதுல ரொம்பவே தவறான விஷயம். யாரும் பண்ணாதீங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். அந்த வகையில் சுசித்ராவோடைய இந்த மனநிலை கண்டிப்பாக இவங்களுக்கே ஒரு சைக்காட்டிஸ்ட் தான் தேவைப்படுவாங்க போல இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை நடக்கும்போது இவங்க மூக்க நுழைச்சி தேவையில்லாமல் இவங்களுக்கு தெரிஞ்சது தெரியாதுன்ட்டு சில கட்டுக்கதைகளை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் புரியல. அது எப்படி எல்லாருக்கும் பிரச்சனை நடக்கும்போது இவங்களுக்கு மட்டும் எல்லாமே முன்னாடியே தெரியுது, எல்லாருமே இவங்ககிட்டயே தான் சொல்கிறாங்களா? அந்த வகையில் இவங்க ரொம்பவே ஃபேமஸாக இருக்க சைக்காட்டிஸ்ட்டாக என்னன்னே தெரியல. இவங்ககிட்டயே எல்லா பிரபலங்களும் பிரச்சனைகளை சொல்லியிருக்காங்களாம். என்கிட்ட பேசுனா இதை சொன்னா அதை சொன்னான்லாம் இவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்குற மக்கள் நம்ம தான் முட்டாளாக்கிட்டு இவங்க போகிறாங்க. சினிமா துறை அப்படின்றதுனால தான் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பெருசாக தெரியுது. சாதாரண மக்களுக்கும் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலயமா உயிர் போகிறத தவிர்க்கணும். அதுக்காக தான் நம்ம மெயினாக இந்த ஒரு கண்டென்ட்டே மேக் பண்ணுறோம். அந்த வகையில் சுசித்ராவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.